ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். டேய், எங்கடா இருக்கீங்க? ஜாமான்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, எப்படா வருவீங்க? டேய், எங்களுக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. எங்க கார் பஞ்சர் 4 டயருமே பஞ்சர் ஆயிட்டா, என்ன பண்றது தெரியலடா. டேய், காரை ஓரமா நிப்பாட்டி சீக்கிரம் வாங்கடா. டேய், கார் நடு ரோட்ல நிக்குதுடா. நான் பெப்பரா இதெல்லாம் விட்டுட்டு உன்ட்ட வரது. டேய், நீ காரை ஓரமான பட்டியில நடு ரோட்ல நிப்பாட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீக்கிரமா சமையல் வேற பண்ணணும். நீ வந்தாதான் மசாலாலாம் எவ்வளோ போடணும் கரெக்டாக தெரியும். எனக்கு தெரியாது. இல்லைன்னா இருக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டி சமையல் பண்ணி சிக்கன் குழம்பு வச்சிருவான். இது சிக்கன் குழம்பா? டேய், என்கிட்ட பெப்பர் சிக்கன் தானே சொன்னேன். டே, ஆமாண்டா, பெப்பர் சிக்கன்டா. இந்த பயலை பார்த்தா வேலையாவது. நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியதான். 1 minute later. அவன் ஒரு லிஸ்ட் கொடுத்தான். தேவையானதெல்லாம் எழுதியிருக்கான். என்னன்னு பார்ப்போம். கிடைச்சிட்டு என்னென்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். மிளகு, மல்லி விதையா? அது இல்லாமல் போடணும். சரி, போட்டிருக்கான், நம்ம போட்டுருவோம். சோம்பு, சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காவா? எனக்கு ஏலக்காய்லாம் போட்டிருக்கான், அது பிடிக்காது. அது மட்டும் கேன்சல் பண்ணிவிடுவோம். காஞ்ச மிளகா 3. என்ன 3 தான் போட்டிருக்கான்? அப்புறம் எப்படி காரம் வரும்? நம்ம போடுறதான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அப்புறம் எல்லாத்தையும் சட்டியில் போட்டு வறுத்துடணும். அதுக்கப்புறம் மிக்சிலையும் போட்டு அரைச்சிடணும். ஐயோ, வீட்டில் மிக்சி வேற வேலை செய்யலையே. இப்போ என்ன பண்ணுறது? உடனே மெக்கானிக் இப்படி சரி பண்ணிவிடுவோம். அப்புறம் என்னென்ன பண்ணணும்? பெரிய சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய் வந்ததே வருது. நான் மாற்றி படிக்கிறேனா? ரிஜெக்டட். இதெல்லாம் போட முடியாது. அப்புறம் என்ன போட்டிருக்கு? வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓ, இஞ்சி பூண்டுல பேஸ்ட்லாம் வேற இருக்கா? ஒரு நாள் அதில் பல்லு விலைக்கு பார்ப்போம். கருவேப்பில்லை, அது பக்கத்து வீட்டு கொலையில் இருக்க பறிச்சிக்கலாம். அப்புறம் தக்காளியா? சூப்பரு. ஒரு 4-5 போட்டு விடுவோம். அப்புறம் மஞ்சத்தூள் கரெக்டாக போடணும். அப்புறம் தேவையான அளவு சிக்கன் காலையில் வாங்கிட்டேன். மிச்சமாக இருந்தால் நாய்க்கு போட்டுருவோம். ஓகே. அப்புறம் மிக்சியில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கணும். ஓகே. அப்புறம் உப்பு. இதுதான் பிரச்சனை. ஒரு 4-5 பாக்கெட்டு வாங்கிட்டேன். 10 பக்கத்து வீட்டில் வாங்கிப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக முந்திரி. ஏன்னா முந்திரிலாம் போட்டிருக்கான். என்ன பாயசம் வைக்க போகிறோம்? இதெல்லாம் போட முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. இதெல்லாம் பார்த்தா பெப்பர் சிக்கன் பண்ண முடியாது. நம்ம யூடியூப்பை பார்த்து பண்ணுவோம். 1 hour later. Hello friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன்ல நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போறது இல்ல, வெறும் மிளகு தான் சேர்க்க போறோம். மிளகாய் தூள் போடலையா? வெறும் மிளகு மட்டும் போட்டா எப்படி காரம் வரும்? சரி, நம்ம சமைச்சு பார்ப்போம். லைட்டா டேஸ்ட் பண்றப்ப காரம் இல்லைன்னா தூவி விட்டுருவோம். ஓகே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பெப்பர் சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். நம்ம எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன இஞ்சி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பூண்டு. ஐயோ, வீட்டுல பூண்டு வேற இல்லையே. பக்கத்து வீட்டுல கேட்டா தருவாங்களா என்னன்னு தெரியல. சரி, கடையில போய் வாங்கிட்டு வந்துருவோம். A few moments later. சாப்பாடா வாங்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? நறுக்குன இஞ்சி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பூண்டு வாங்கிட்டு வந்துட்டேன், போட்டுடலாம். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்தலாம். வெங்காயம் ஓகே. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். ஓகே, உப்பு போட்டாச்சு. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் இத வதக்கிக்கோங்க. அப்பதான் நல்ல கலர் வரும். ஏன்னா நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்காதனால இது நல்லா வதங்கினாதான் நல்ல கலர் வரும். ஓகே. மஞ்சத்தூள் ஓகே. பச்சை மிளகா இருக்கட்டும். அப்புறமா நம்ம இடிச்சு வச்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஐயோ, இது எங்க ஒண்ணுமே பண்ணலையே. எல்லாமே வரிசையா சொன்னாங்க, வரிசையா தானே பார்த்தோம்.
இடிச்சு வச்ச மிளகாய் எங்க பண்ணோம்? பூண்டு இல்லை, பூண்டு வாங்கிட்டு வந்துட்டேன், வெங்காயம் கட் பண்ணிட்டேன், உப்பு போட்டுட்டேன். ஸோ சமைக்க ஆரம்பிச்சாலே இதான் பிரச்சனை. 1 minute later. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்தலாம். ஓகே. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவா? சேர்த்து அது சரி, இவங்க 1/2 கிலோ தான் எடுத்துக்காங்க. நான் 1.5 கிலோ வேறு எடுத்துக்கிட்டேன். நம்ம 1/2 கிலோவுக்கு தான் பொருள் கூட்டியிருக்கோம். சரி, 1 கிலோ வீட்டில் கொடுத்துருவோம், அவங்க தான் பட்டு போட்டோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துலாம் கருவேப்பிலை வாசனைக்கு. எவ்வளவு ஈஸியா பண்ணிடலாம்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சூப்பர்ரா, வேற மாதிரி. கார் பஞ்சர் ஓட்டிட்டேன்டா. உன் வீட்டுக்கு நெருங்கிட்டேன், உன் லொகேஷன் அனுப்பிடுவேன், நம்ம சீக்கிரம் செஞ்சிருவோம். நீங்க வந்து ஒண்ணும் பண்ண வேணாம், நல்லா செஞ்சு முடிச்சிட்டேன். எது செஞ்சு முடிச்சிட்டியா? ஆமாண்டா. டேய் என்னடா சொல்ற, உண்மையா சொல்றியா? அந்த டேஸ்ட் பண்ணி பாருடா, இப்படிதான் இருக்கும். பேசாம நான் ஒரு கடை வச்சிடலான்னு இருக்கேன். கடை பேர் கூட ரெடி பண்ணிட்டேன். கடை வைக்க போறியா? என்ன பேரு? முனியாண்டி விலாஸ். டேய் மாப்பிள்ள, இன்னைக்கு வீட்டுல நான் தான்டா சமைச்சேன். டேய் என்ன சொல்ற? ஆமாண்டா, நீ வந்து டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பரா இருக்குடா. கடை வச்சிடலான்னு இருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி தோ கிளம்பிட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன். வேற யாரு கூப்பிடுவோம்? பக்கத்து வீட்டு பாப்பாவை கூப்பிடுவோம், எய்த்து வீட்டு பாட்டியும் வர சொல்லிடுவோம், அதுக்கு அந்தாண்டவங்களை எல்லாரையும் வர சொல்லிடுவோம். ஓகே, எல்லாம் ஓகேன்ட்டா கடை வைக்கிறது கன்ஃபார்மு. நம்ம வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தினேசன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டா என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்லிடுவாங்க. ஓகே, அவங்களையும் கூப்பிட்றோம். ஐயோ, சிக்கனை மூடி வைக்க மாட்டேனே, பள்ளிக்கிளி உணர்த்துனா என்ன பண்றது? என்ன இங்க இருந்த பெப்பர் சிக்கனை காணும்? மா மா, டேய் ஏன்டா கத்துற? பா, இங்க சிக்கன் சமைச்சு வச்சிருந்தா எங்க போச்சு? ஓ அதுவா? அது ஏங்கிறேன், இப்பதான் வந்து நான் மோந்து பார்த்தேன், கொஞ்சம் வாடையா இருந்தது. சரி தூக்கி போலான்னு பார்த்தா நம்ம பூனை பையன் வந்தான். அவன் என்னங்கிற உன்னோடமா எல்லாத்தையும் தின்னுட்டான். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.